அனைத்துலக ஆர்சனல் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலாஜி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா டாக்டிக்கல் அனாலிசிஸ் வந்திருக்கோம். எந்த மேட்சை பத்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம். மான்செஸ்டர் யுனைடெட் 2-0 ஜெயிச்ச அந்த சிறப்பான சம்பவத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னடா அது மான்செஸ்டர் யுனைடெட் பத்தி ரொம்ப லேட்டா பேசுறோமா அப்படின்னு இல்ல இல்ல, நான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கருத்துக்களை பார்த்தேன். அந்த கேமை வந்து நிறைய பேர் வந்து ஆர்சனல் சம்பந்தமா செட் பீஸ் மட்டும்தான் நம்ம அடிச்சோம், செட் பீஸ் அடிச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கேம்ல நம்ம என்ன பண்ணோன்றத கொஞ்சம் இன்னும் தெளிவா காட்டுறதுக்காக நம்ம கூட வந்து மாதவன் ப்ரோ வந்திருக்காரு. வணக்கம் மாதவன் ப்ரோ. எப்படி வணக்கம் ப்ரோ. இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ம். நல்லா இருக்கு ப்ரோ. ரொம்ப நல்லா ஆ, இருக்கு. ஆர்சனல் ஜாக்கெட் நல்லா இருக்கு, எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் நானும் ஒன்று வாங்கிக்கிறேன். நான் எமிரேட் ஸ்டேடியம்ல வாங்கினேன். பாருங்க. ஸ்டேடியம்ல வாங்கினது. ஸ்டேடியம்ல போய் வாங்கியிருக்காரு நம்ம போல. சூப்பர் சூப்பர் சூப்பர். பல ஆர்சனல் ஃபேனுக்கு கனவு வந்து எமிரேட்ஸ் ஸ்டேடியம் போறது தான். அந்த கனவை நீங்க நிறைவேற்றிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ம். நன்றி, ரொம்ப ஹாப்பி. ஸோ ஹாப்பி ப்ரோ. கேம்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ம். ஆல் வந்து மேட்ச் வந்து 2-0, அதாவது 2-0 என்ற கோல் கணக்கில் நம்ம ஜெயிச்சோம். ஜெயிச்சாலும் வந்து உரிதான மற்ற ஃபேன்ஸ், கிளப் ஃபேன்ஸோட குற்றச்சாட்டு என்னன்னா, ஆர்சனல் செட் பீஸ் மட்டும் தான் பண்றாங்க, செட் பீஸ் மட்டும் தான் கோல் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ம். கேமை வந்து பார்க்காம ஒரு ஸ்கோர் லைனையும் முக்கியமான ஹைலைட்ஸை மட்டும் பார்த்துட்டு பேசுற ஒரு பேச்சா தான் நான் பார்க்குறேன். ஏன் சொல்றேன்னா, கேம்ல வந்து நிறைய விஷயங்கள், நிறைய நுணுக்கங்கள் நடந்ததை நம்ம இன்னைக்கு வந்து விலாவரியா நம்ம பேச போறோம். ஸோ மாதவன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படின்னா, ஆர்சனல் மான்செஸ்டர் யுனைடெட் எப்படி செட்டப் பண்ணாங்க இந்த கேமை, எப்படி ஆடினாங்க. ம். எனக்கு என்னன்னா, இந்த இந்த விஷயத்துல நான் ரெண்டு டீமுக்கும் உரிதான ஒரு இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரூபன் அபிரமும் தோத்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதா வந்து நிறைய மக்கள் வந்து டாக்டிக்கலி கேமை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணாங்க. ஸோ அது மேன் யுனைடெட் என்னென்ன சரியா பண்ணுச்சு, ஆர்சனல் என்னென்ன சரியா பண்ணுச்சுன்றதை பத்தி நம்ம இன்னும் கிளியரா பேசுவோம் இதுல. ஸோ நைஸ் ப்ரோ. ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் மாதவன் ப்ரோ. நீங்க ஷேர் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களோட கருத்துக்களை, எங்களோட உங்க உங்க விஸ்டமை ஷேர் பண்ணுங்க. ப்ரோ, ஷேரிங் எனேபிள் பண்ணுங்க. ஸோ எனக்கு பண்ணிடலாம். ஹோஸ்ட். ஓகே, ஸோ ஷேர் பண்ணோம். தெரியுதா ப்ரோ? தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. ஸோ டாக்டிக்கல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம கேம்ல வந்து இப்போ இதான் நம்ம ஸ்டார்டிங் லைனப்ல ப்ரோ. பேசிக்கா ஆமா. வந்து ஆர்சனல் 4-3-3 ஸ்டார்ட் பண்ணாங்க. மார்டினெல்லி, ஹவார்ட்ஸ், சாக்கா. மிட்ஃபீல்டர் ரைஸ், ஒடகார்ட், பாட்டே. ஜின்செங்கும் கிவியரும் கேப்ரியல் அண்ட் கலஃபுரியோட இன்ஜுரினால இன்ஜினியர். பண்ணப்பட்ட நெசசரி சேஞ்சஸ். சலிபா, டிம்பர், ராயா. அவங்களோட தரப்புல வந்து ஹாய்லாண்ட் வந்து ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் தான் நம்பர் 9 லீடிங் தி அட்டாக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ், கார்னாச்சோ அண்ட் மேசன் மவுண்ட்டை வச்சிருக்காங்க. மவுண்ட். கிட்டத்தட்ட வந்து 3-4-3 ஃபார்மேஷன் மாதிரி 4 மிட்ஃபீல்டர்ஸ், ஃபுல் பேக்காக இருந்தாலும் விங் பேக்காக ம். இருந்தாலும் மிட்ஃபீல்டர்ஸ் டேலோ, மலேசியா, பெர்னாண்டஸ், உகாட்டே அவங்கள வந்து உகாட்டி. ஆட வைக்கிறாங்க. அதே சமயத்தில் 3 சென்டர் பேக் மசுரோவி, மக்வயர், டீலிஸ்ட், ஒனானா. ஆனா ரூபன் அமீரமோட டீம்களை வந்து இது ஒரு ட்ரெண்டா இருக்கு. பெர்னாண்டஸை வந்து அட்டாக்கிங்ல யூஸ் பண்ணாம சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல யூஸ் பண்றாரு. சென்ட்ரல் மிட்ஃபீல்டு. ஓகே ஓகே. ஆமா ப்ரோ. ஆக்சுவலா இப்போ நம்ம டாக்டிக்கல் செட்டப்பை பத்தி ஸ்டார்டிங் லைனை பத்தி பேசணும்னா, ஆக்சுவலா நீங்க லைனப் வந்தப்பயே வந்து நிறைய மேன் யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து ஏன் வந்து இவ்வளோ இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தாங்க. ஜென்ரலா அவங்களுக்கு வந்து மஸ்ராவி வந்து ரைட் பேக் ஆடுவோம், சாரி ரைட் சென்டர் பேக் ஆடுவோம். டிலைட் வந்து சென்ட்ரல் சிசிபி ஆடுவோம், சென்ட்ரல் ஆடுவோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து மார்டினஸ் ஆடிட்டு இருப்பான். ஸோ சின்ஸ் மார்டினஸ்க்கு வந்து 5 yellow cards இருக்கிறதுனால அவன் ஆடுறது இல்லை. ஸோ வந்து அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து சாக்காவோட த்ரெட்டை குறைக்கணுங்கிறதுக்காக மஸ்ராவியா ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மாத்திருக்கான். அதே மாதிரி இவங்க 3 பேர்ல பால் பிளேயிங் எபிலிட்டி வந்து மஸ்ராவிக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவனை வந்து இந்த சைடில் போட்டுருக்கு, சாக்காவோட சைடில் போட்டு அவனோட த்ரெட்டோட நல்லிஃபை பண்ணும். அதே மாதிரி அவங்க அட்டாக் எல்லாமே வந்தது எல்லாமே லெஃப்ட் சைட்ல இருந்தா மோஸ்ட்லி. ரைட் சைட்ல இருந்து அந்த அளவு அட்டாக் வரல. அதே மாதிரி இப்போ
ஜென்ரலா அவங்க வந்து டெலோ அமாட் வந்து ரைட் விங் பேக்கா ஆடுவோம். அமாடுக்கு பதிலா வந்து மலேசியாவை கொண்டு வந்துட்டு டெலோவை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டான். அதாவது டலோ வந்து லெஃப்ட் விங் பேக் ஆடுவான், அமாட் ரைட் விங் பேக் ஆடுவான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே மாத்தி விட்டு மலாசியாவை வந்து உள்ள இறக்கிருந்தான். அதே மாதிரி மவுண்ட் வந்து இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அவனுக்கு வந்து இது எதுக்கு ஒண்ணுனா மவுண்ட் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுவான், அதே ஃபாஸ்டா ப்ரெஸ் பண்ணுவான். ஸோ அந்த ப்ராசிங் ட்ராப் பண்றதுக்கு, ப்ரெஸ்ஸிங் ட்ராப் வந்து செட் பண்றதுக்காக மவுண்ட்டை வந்து இறக்கிருந்தான். ஸோ நிறைய சேஞ்சஸ் இருந்தது. அவங்களே வந்து ரொம்ப டிஃபென்சிவா போறோமோ இல்ல அட்டாக்கிங் பிளேயர்ஸ் வந்து நிறைய குறைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ராஷ்போர்ட் ஆடல, அமாட் ஆடல. ஸோ அவங்களே வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேற மாதிரி லைன் அப் செட் பண்ணியிருக்கான், நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அதுல என்ன ஒன்று ஒரே ஒரு சேஞ்சுனா கிவியோர் அண்ட் ஜின்சங்கோட அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு நினைக்கிற மோரியம். அவங்க செட் பண்ணது எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா கேப்ரியல் அண்ட் கலஃபியூரி வந்தா எப்படி ஆடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி இருந்திருக்கான். ஸோ வந்து லைனப்பே வந்து அமோரியமுக்கு ஒரு நியூ சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து டலோ வந்து டிஃபென்சிவ்லி கொஞ்சம் நல்லா விளையாடுவான், அஃபென்சிவும் கொஞ்சம் நல்லா விளையாடுவான். பட் ஆனால் அமாட் வந்து அஃபென்சிவா ரொம்ப நல்லா விளையாடுவான். இப்ப அவ்வளவு கிடையாது. புரியுது புரியுது. ஸோ பேசிக்காக சாக்காக தான் அந்த மஸ்ரூயும் மலாசியா வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அவங்கள நெகேட் பண்ணிட்டாங்க. சாக்காவை வந்து மஸ்ரூயும் மலாசியா வச்சு டெவலப் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து லைனப் வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்திருக்கு. கிவியோரையும் ஜெட்ஜக்கையும் எடுத்தது. ஆக்சுவலாக இவங்க செட்டப் பண்ணது வந்து நம்ம கேப்ரியலையும் கேலஃபீரியும் மனசில் வச்சுட்டு தான். பட் நம்ம சர்ப்ரைஸாக வந்து கிவியோரையும் ஜின்சக்கு இது பண்ணது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக உருவாகி இருக்குன்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ கண்டினியூ. அடுத்து என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்போசேஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்னா மொத்தம் ராயாவை வந்து நம்ம பில்டப் பேஸ்ல நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து 4-2-3-2 அந்த மாதிரி பில்டப் பண்ணியிருந்தோம், ஒரு மேன் அட்வான்டேஜ் இருக்கணுங்கிறதுக்காக. இதே வந்து மேன் யுனைடெட் வந்து அவுட் ஆஃப் பொசிஷன்ல என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து மொத்தம் 3 ஃபிளாங்கா பிரிஞ்சுட்டாங்க, 3-2-5. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து 4 vs 3 அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 4 ராயாவையும் இன்க்ளூட் பண்ணி வி வில் பி நம்ம வந்து பால் ப்ரோக்ரஸ் பண்ணோம். பட் ஆனால் அவங்க வந்து பெர்னாண்டஸ் உகார்டே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்ட்டே அண்ட் ரைஸோட மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு பால் வந்த உடனேயுமே வந்து அவங்க ப்ரெஸ் பண்றதுக்கு இது பண்ணாங்க. ஸோ வந்து பால் வந்து மறுபடியும் பேக் லைனுக்கே போடுற மாதிரி. ஸோ பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ராயாவை இன்வால்வ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு இதர் சாக்காக்கோ டிம்பர் மூலயமா சாக்காக்கோ இல்லை ஓடகாட்கோ கொடுக்குற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரெஸ்ஸை வெயிட் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவங்களும் அதுக்கு ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் வந்து அவங்க அந்த 5 பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து as soon as the ball moves from டிம்பர் டு சாக்கா, மலாசியா வந்து சாக்காவை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ தட் சாக்காக்கு டேர்ன் பண்றதுக்கோ இல்ல ஃபர்தரா டேர்ன் பண்ணி பாலை ப்ரோக்ரஸ் பண்றதுக்கோ டைம் இருக்காது. அதே மாதிரி சாக்காட்டு இருந்து பால் ஓடகாடுக்கு போறதுக்கு முன்னாடியே மதுராவி ஓடகாடை வந்து அட்டாக் பண்ண புரியுது. ஸோ ஆரம்பிச்சிடும். பேசிக்கா நம்மளோட காம்பினேஷன்ஸ் சாக்கா அண்ட் ஓடகார்டோட பாசிங் காம்பினேஷன்ஸை பிளாக் பண்ணியிருக்கானுங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து ரைஸ் அண்ட் பாட்டே டீப்ல இருந்து ப்ரோக்ரஷன் பண்ணும்போது ரைஸ் அண்ட் பாட்டேக்கு பால் டேர்ன் ஆஃப் பொசிஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெர்னாண்டஸும் உகாட்டேவும் வச்சு 2 பேரையும் ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து பாட்டே ஹேட் நோ அதர் சான்ஸ் பட் டு பாஸ் இட் பேக். எஸ் எஸ். அதே மாதிரி இதுல இன்னொன்னு பேசுறதுக்கு என்னன்னா, இப்போ நம்ம பில்டப் ஃபேஸ்ல வந்து எப்படின்னா நம்ம ஸ்லோ ப்ரோக்ரஷன் பண்ணுவோம். அதாவது பால் ப்ரோக்ரஷன் வந்து பாலை வந்து மூவ் பண்றது ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா வந்து ஆல்டர்னேட்டிவ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஹை ப்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஹைனா இங்க நம்மளோட ஓன் தேர்ட்ல மட்டும் இல்லாம அவங்க பால் வந்து மூவ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ஃபாஸ்டா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதாவது பால் வந்து அந்த பிளேயருக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம போய் ப்ரெஸ் பண்ணுவோம்னா அவனால டேர்ன் பண்ணவும் முடியாது, பாஸ் பண்ணவும் முடியாது. ஸோ தே கேன் வின் த பால் பேக். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்மளோட பால் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் எப்படி கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா நம்மளால வந்து இந்த 5 பேரை தாண்டி நம்ம பாலை ப்ரோக்ரஸ் பண்ணும்போதுல ஃபர்தரா வந்து நம்மள வந்து ப்ரெஸ் பண்ண வி குடன்ட் மூவ் ஃபர்தர் ஃபார்வர்ட் அண்ட் அட்டாக் ஈஸிலி.
அதாவது நம்ம ஸோ முன்னாடி இந்த அஞ்சு ஒரு பேருன்னு சொல்றது வந்து இவங்கள தானே சொல்றீங்க இந்த இந்த ஆமா, ஜின்சென்கோ, ஓடகார்டு, சாக்கா, மார்டினெல்லி, ஹேவர்ட்ஸ். இந்த 5 பேரும் அட்டாக் பண்ண ஓகே ஓகே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து பிரஸ் வந்து பால் கிடைச்ச உடனே டாலோ வந்து ஜின்சென்கோ பிரஸ் பண்ணுவான். டிலைட் வந்து மார்டினெல்லியை பிரஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் பிரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஈஸியா வந்து பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்மளால யூட்டிலைஸ் பண்ண முடியல. பட் ஆனா ம் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லோ ப்ரொக்ரஷன் பண்ணோம். சரி, இன்கேஸ் சாக்காக்கு பால் வந்துச்சுன்னா அவன் ஓடகாட்ட கொடுப்பாங்க, இல்லைன்னா டிம்பருக்கு போட்டு வருவான். பட் பை த டைம் வந்து டிம்பர் கொஞ்சம் மேலே ஏறி இருப்பான். ஸோ இந்த பொசிஷன்ல இல்லாம இங்க இருக்கும், நம்ம ஹோல் லைன் வந்து இங்க வந்துடும். மிட்ஃபீல்டில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம சாக்கா வந்து கொஞ்சம் முன்னாடி போயிடுவோம். ஸோ இந்த லைன் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ப்ரோக்ரஷன் பண்ணோம். நம்ம நம்ம ஸ்லோ ப்ரோக்ரஷன் பண்றது வந்து அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வி ஆர் ஆல்சோ மூவிங் த பால் அண்ட் லைக் புஷிங் த லைன். ஆமா அப்படியே புரியுது. பின்னாடி புஷ் பண்ணிட்டே இருக்கும் அந்த லைனை. ஸோ அவங்களால அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க வந்து ஃபாஸ்டா பேச இந்த பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்றத தி கம்ப்ளீட்லி நல்லிஃபைட் இட். ஓகே 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 பட் சூப்பர் சூப்பர். இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணோம்னா சம்டைம்ஸ் வந்து டிம்பரோட லாங் பால் இல்ல சலீபாவோட லாங் பால் இங்க இருந்து சாக்காவோட வச்சு ட்ரை பண்ணோம். ஸோ அதுவுமே சம்டைம்ஸ் ஒர்க் ஆச்சு. அதை ஃபர்தரா இன்னும் வந்து பேசலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நம்ம அவுட் ஆஃப் பொசிஷன் இருக்கும்போது என்ன பண்ணோம், மேன் யுனைடெட் வந்து இன் பொசிஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னானா ஒனானாட்ட இருந்து இப்போ பால் போகும். அவங்க அவங்க இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் ப்ரோக்ரஷர்ஸ். ஆமா இவங்கள வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்தோம். அடுத்த நெக்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஆமா இந்த லைனை வந்து நல்லாவே நம்ம அட்டாக் பண்ணோம். ஓகே ஸோ ஓகே இங்க வந்து எப்படி இப்போ நீங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அவுட் ஆஃப் பொசிஷன் வந்து 4-4-2. ஓகே, இந்த ஃபோர் அதுக்கப்புறம் இங்கே 2. அதே மாதிரி அவங்களோட இன் பொசிஷன் எப்படின்னா 3-4 அதுக்கப்புறம் 2 இங்க 1. ஒனானா வந்து அடிக்கடி அப்பப்ப இங்க இங்க வந்துட்டு போவான், இங்க வந்துட்டு போவான். வேற வேற இட் இஸ் ரெக்வயர்ட் ஒனானா வில் ஆல்சோ ஜாயின். பட் இப்போ எதுக்கு இங்க கிவியரை வந்து இங்க தனியா வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து 2 ஆக்சுவலா ஆல்டர்னேட்டிவ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம் நம்ம டாக்டிக்கலி. ஜென்ரலா வந்து நம்ம கேப்ரியலும் சலிபாவும் இருக்க போதுல கேப்ரியல் வில் பி த அக்ரஸர். எப்படி சொல்றது, அக்ரஸர். கரெக்டா? ஸோ வந்து இப்போ யார் ஸ்ட்ரைக்கரோ அவங்க வந்து அக்ரஸிவா ப்ரெஸ் பண்ணுவோம். பால் அவங்களுக்கு வர விடாம, பால் அவங்க டேர்னே பண்ண விடாம வந்து அவங்க கேப்ரியல் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பிசிக்கலா பண்ணுவான். வந்து டியூவல் பண்ணுவான் பேசிக்கா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அதே மாதிரி சலிபா என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து பின்னாடி இருந்து ஸ்வீப்பர் ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பான். ஆமா லாஸ்ட் லைன். இன்கேஸ் இவன் ஹோஹர்லேண்ட் வந்து இன்கேஸ் இங்க கேப்ரியல் இருந்து அவனை தாண்டிட்டான்னா அதை சலிபா வந்து நல்லிஃபை பண்ணுவான். ம் அந்த ஒர்க்கை இப்போ வந்து இங்க ரோல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சலிபா வந்து வந்து ஹோய்லாண்ட் வந்து பிசிக்கலா ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கேப்ரியலோட ரோலை சலிபா எடுத்துக்கிட்டான். பட் சலிபாவோட ரோலை கிவியர் எடுத்துட்டான், பின்னாடி இருந்து ஸ்வீப் பண்ற ஒர்க்கை. ஸோ ஓகே. இன்கேஸ் இங்க இருந்து ஹோய்லாண்ட் சலிபாவை கிராஸ் பண்ணிட்டான்னா கிவியர் போய் அந்த பால் எடுத்துருவோம். ம் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனப் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க ஒரு மேனை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஸோ ஓகே. உகார்டே அண்ட் இங்க வந்து ஹை பிரஸ் நம்ம பண்ணும் போதுல இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் நம்ம வந்து செல்சியில நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ரைஸ் ஹை ரைசஸ் பிரஸ் தான் பண்ண ஆடணும். வருவான்னு சொல்லணும். பட் இங்க வந்து என்ன பண்ணான்னா, பார்ட்டே வந்து பெர்னாண்டஸ் பிரஸ் பண்ணாங்க, மார்டினெல்லி உகார்டேவை பிரஸ் பண்ணாங்க. ஓகே ஸோ ஓகே. இவங்க 2 பேர் வந்து எதுக்கு அப்படின்னா, ஜின்செங்கோக்கு வந்து அந்த அளவு பேஸ் கிடையாது. கரெக்டா? ஸோ வந்து இவங்களுக்கு வந்து என்ன ஒரு இதுனா, டிலைட்டோ இல்ல மாசுராபியோ இவங்க வந்து டைரக்டா வந்து லாங் பால் போடுவாங்க கர்னாச்சோக்கோ இல்ல மவுண்ட்டுக்கோ. ஸோ இன்கேஸ் இந்த சைடு வந்து ஜின்செங்கோக்கு பேஸ் கிடையாதனால, இன்கேஸ் லாங் பால் ஏதாவது போட்டான்னா மவுண்டோ டாலோவோ போறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. ம் ரைஸ்க்கு வந்து ரெக்கவரி பேஸ் கூட. அதனால என்ன பண்ணிட்டோம்னா, நான் ஜின்செங்கோவை இங்க வந்து டாலோவோட விங் பேக்கை வந்து இங்கே பிரஸ் பண்ண வச்சிருந்தோம். ஆக்சுவலா ரைஸ் வந்து ஆ கரெக்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலா வந்து ரைஸ் இந்த கேம்ல தான் வந்து நம்ம ரைஸை வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. மெயினா என்னன்னா கரெக்ட். ரைஸை வந்து இந்த பொசிஷன்ல ஆக்சுவலா பேசிக்கா மார்டினெல்லி பொசிஷன்ல ரைஸ் இருப்பான். அங்க மார்டினெல்லி அங்க வந்து இருக்காம கரெக்ட், அங்க அங்கன்னா மார்டினெல்லி இங்க இருப்பான், ஆமா இங்க இருப்பான். அதுக்கு பதிலா ஜின்செங்கோ இங்க இருக்கணும், இங்க இருக்கணும். இந்த ஜென்ரலா பார்த்தா ஆமா கரெக்டா. ஜெனரலா பார்த்தா. ஆனா இதுதான் ஆக்சுவலா ஆ ஈவன் கேலிஃபரி வந்தா கூட என்ன பொறுத்த வரைக்கும் ரைஸை வந்து ப்ராப்பரா டாக்டிக்கலா இன்வால்வ் பண்ணுங்க. ஏன்னா சரி நாங்க எங்களோட ரிவ்யூ ஷோல வந்து ரைஸ் தான் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தோம். ஏன் பர்டிகுலரா ம் கொடுத்தோம்னா அவனோட பெஸ்ட் குவாலிட்டிஸ் வந்து இந்த கேம்ல நல்லா போர்ட்ரே பண்ணோம். அதே மாதிரி அவனும் ம் நல்லா அப்டிஸ் கேம். ஸோ மவுண்ட் கரெக்ட். வந்து
நீங்க நம்ம சொல்லலாம் மவுண்ட்டை வந்து இவன் ட்ராக் பேக் பண்றான். மவுண்டால ஒண்ணுமே பண்ண முடியல இந்த கேம் ஃபுல்லா. ஹி குட் நாட் கரெக்ட். இன்ஃப்ளூயன்ஸ் எனிதிங் ரைட். ஸோ ஐ வாஸ் லைக், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ரைஸோட இந்த இந்த பர்டிகுலர் விஷயத்துல எனக்கு ரைஸோட பொசிஷனிங்கும் ரைஸோட ரோலை வந்து இங்க இந்த கேம்ல டிஃபைன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கரெக்ட். அவன்கிட்ட கரெக்ட். அவன் கரெக்ட். அவனை கரெக்ட். அவனை கரெக்டா இந்த இடத்துல யூஸ் பண்ணாதான் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா பாட்டே நீங்க பாட்டே இந்த இடத்துல நான் யூஸ் பண்றதோட நான் இங்க ரைஸ் மாதிரி ஒரு பிளேயர் யூஸ் பண்ணும்போது என்னால வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து டேர்ன் ஓவர்ஸை அவாய்ட் பண்றேன். ரிகவரி பேஸ் இன்னும் நல்லா இருக்கும். பாட்டேயோட ரிகவரி பேஸ் இஸ் நாட் கரெக்ட். தட் கிரேட். ஸோ கரெக்ட். எனக்கு இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, கண்டினியூ சார். கரெக்ட். கரெக்ட். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜின்செங்கோ ஹை பிரஸ், அதாவது அவங்களோட விங் பேக்கை பிரஸ் பண்ண விட்டுட்டு ரைஸை வந்து பின்னாடி இருக்க வச்சோம். ஸோ தட் இன்கேஸ் மவுண்ட்டுக்கு பால் வந்தாலோ இல்லை ஒரு லாங் பால் இங்கே போட்டு டாலோவோ மவுண்ட்டோ ஓடினாலோ இந்த ஸ்பேஸை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஸோ வந்து பாட்டை வந்து ஹை ப்ரெஸ் பண்ணால் மார்டினெல்லி வந்து உகாட்டையோ ப்ரெஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 பேர் தான் இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து அவங்க நிறைய பால் வச்சிருந்தாங்க. ஸோ வி லெட் தம் ஹாவ் த பால். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நிறைய நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் பொசஷன் கூட ஜாஸ்தி இருக்கும். அவங்க வந்து பால் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா. பட் ஆனா வந்து இவங்க இந்த இடத்துல வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேசலாம் ஃபர்தரா. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ அவங்க ப்ரோக்ரஸ் பண்ணும்போது அவங்களோட பில்டப் பேஸ் எப்படி இருந்தது, ஆர்சனல் எப்படி ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்க ஒனானாவுக்கும் டொலேட்டுக்கும் நிறைய இப்போ இவங்க 3 பேத்துக்குள்ளக்க நிறைய பாஸ் போட்டு போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா பில்டப் ஃபேஸ்ல யூஸ் பண்ணது வந்து மசுராவியா மட்டும்தான். இதுதான். ஏன்னா வந்து டிலைட்டும் வந்து அந்த அளவு பால்ல வந்து ரொம்ப பெரிய மீன்ஸ் நல்ல பிளேயர்னு இல்ல மஸ்ராவி, பட் ஹீஸ் அ குட் பிளேயர். ஆமா, ஹீ கேன் எனக்கு மூவ் த 3 பால் பேர்ல வெல். பால் பிளேயிங்னா அவன் தான். மெக்வேர் வந்து நம்ம கரெக்ட். அவரை ஃப்ரிட்ஜிட்டுருவோம். ஸோ டிலேட்டும் வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரியான பிளேயர் வச்சுக்கோங்க. பட் மசுரவி தான் வந்து அந்த பாஸ் போடக்கூடியவன். பால் பிளேயிங் டிஃபெண்டர்னா மசுரவி தான். கரெக்ட் தான். கரெக்ட். கரெக்ட். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மஸ்ராவி விட்டு மலாசியாவுக்கோ இல்ல பெர்னாண்டஸ்கோ இங்க இங்க போற மாதிரி பார்த்தாங்க. இல்ல மஸ்ராவி ஆல்சோ ஃபவுண்ட் அவுட் இங்க இங்க வந்து டாலோட்டுக்கு வந்து டைரக்டா ஒரு பால் போடுறான். ஸோ டாலாட்டோ இல்லை மவுண்ட்ஸோ ஓடுற மாதிரி. ஸோ அதை வந்து இந்த ரைஸ் வந்து இங்கே ஆக்குபை பண்ணி இதை வந்து தடுத்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி மலேசியாவுக்கு இங்கே இருந்து போட்டு மலேசியா வந்து கர்னாச்சோ ஓடுறதுக்கு இங்கே போடுறான். ஸோ அதே மாதிரி பெர்னாண்டஸ் இங்கே இருந்தா இவன் பார்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ண வரான். ப்ரெஸ்ஸை எவாய்ட் பண்ணுச்சுன்னா இங்கிருந்து பால் ஓடுற மாதிரி இங்கே போட்டுருந்தாங்க. பட் ஆனால் வந்து பார்ட்டை நல்லா ப்ரெஸ் பண்ணா இங்க ஸோ வந்து நம்ம இங்க என்ன எஃபெக்டிவா நல்லிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பெர்னாண்டஸோட ஃபர்ஸ்ட் பால் எபிலிட்டியை நம்ம நல்லிஃபை பண்ணிட்டோம். ஜென்ரலா பெர்னாண்டஸ் என்ன பண்ணுவோம்னா கவுண்டர் அட்டாக்கு வந்து as soon as he receive the ball turn and ஃபர்ஸ்ட் பால் போடுவான், ஆமா, லாங்கா கரெக்ட். போடுவான். அந்த அந்த ஃபர்ஸ்ட் பாலையே வந்து நம்ம எஃபெக்டிவா நல்லிஃபை பண்ணிட்டோம். ஸோ இங்க இருந்து இங்க டாலோக்கோ இல்ல கர்னாச்சோக்கோ லாங் பால்ஸ் போடுறத டோட்டலா நம்ம நல்லிஃபை பண்ணிட்டோம். ஸோ மஸ்ராவி என்ன பண்ணான்னா இங்க இருந்து கர்னாச்சோக்கு லாங் பால் போட்டான். பட் ஆனா டிம்பர் சலிபான் கிவியூர் இவங்க 3 பேர் நல்லாவே பால் வந்து எஃபெக்டிவா தடுத்துட்டாங்க. ஸோ தே குடன்ட் அட்டாக் மச் வித் வித் த பால். இந்த இந்த ஏரியால அவங்க வந்து ரொம்ப பண்ணவே இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதே மாதிரி டச்சஸ் இந்த அப்போசிஷன் பாக்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கம்மியாவே இருக்கு. அவங்களோட கம்பேரிட்டிவ் டு நம்ம மேன் யுனைடெடுக்கு ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம பாக்ஸ்ல வந்து அவங்க எஃபெக்டிவாவே இல்லை. சூப்பர் ஸோ ப்ரோ. இந்த வந்து ஆக்சுவலா அவங்களால வந்து பால் இந்த ஸ்லைட்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே அந்த பாட்டே பெர்னாண்டஸோட அது எவ்வளவு குரூஷியல்ன்றது இன்னைக்கு ஏன்னா நினைச்சா புரியுது. ஏன்னா பெர்னாண்டஸ் அவனோட அபிலிட்டியே அந்த பாலை வாங்கி ஸ்பிளிட் செகண்ட்ல ஆஃப்டர் ஐசே கரெக்ட். லைக் டிப்ரோனே தவிர அடுத்து அந்த மாதிரி ஒரு அபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் பாலை வாங்கி டக்குன்னு ஒரு பாலை போட்டானா இட் ஜஸ்ட் அந்த அந்த டிஃபென்ஸே ஒரு ஸ்பிளிட் ஓப்பன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட். வந்து முக்காசி வந்து கேட்சிங் தான். ஆனால் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு என் பாட்டை நல்லா எஃபெக்டிவாக எம்ப்ளாய் பண்ணியிருக்கோன்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ சூப்பர் ப்ரோ. கரெக்ட். ஸோ இப்போ இந்த 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 ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து 3 பிளேயரை ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம் 4 பிளேயரை வச்சு ப்ரெஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டிம்பர் சாக்கா அண்ட் பார்ட்டே தே ஒர்க் பிரில்லியன்ட்லி டு ஆக்குபை 4 பிளேயர்ஸ் ஸோ தட் கிவியர் வந்து இங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரி. ஸோ கிவியரோட ஃப்ரீ ரோல் சலிபா வந்து ஹோய்லாண்டை வந்து கண்டினியூஸா வந்து ப்ரெஷர் போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வாட் எவர் பால் வந்து வந்ததோ அவன் வந்து ஸ்வீப்பர் மாதிரி இருந்துட்டு இருந்தான். சூப்பரா பிளான்டர் தான் கிவியர்.
அது சிஸ்டம் நெக்ஸ்ட் தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கிவியோரோட அதான். பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான், அதுக்கு அது பாராட்டத்தக்கது தான். பட் ஆனால் அந்த கரெக்ட் சிஸ்டமும் கரெக்ட் கரெக்ட். அவனுக்கு அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கு. எஸ் ஸோ இங்கே வந்து எஸ். அவன் லாஸ்ட் மேனாக இருக்கிறதுக்கு அந்த நம்ம வழிவகுத்திருக்கோம். அதை நம்ம கரெக்ட் இது இந்த இந்த விஷயத்துல நான் ஆக்சுவலாக கோச்சை நான் பாராட்டணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இதே நீ கரெக்ட். கிவியாரை வந்து இந்த கேப்ரியல் ரோல் பண்ண சொல்லியிருந்தேன்னா ஆப்வியஸாக ஹாய்லாண்ட் ம். வந்து அவனை சாப்பிட்ருப்பான்னு தானே எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் கரெக்ட் கோயிங் கரெக்ட். பை ஹி வில் திஸ் ஹேவ் அ வை. டஃப் டைம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஸோ அதான். ஸோ வி நம்மளோட பிளேயர்ஸோட பெஸ்ட் எபிலிட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அவங்களோட நெகட்டிவ்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிட்டோம். ஸோ ஓகே அந்த சூப்பர். அளவுக்கு வி டிஃபைன் அண்ட் சேஞ்ச் த ரோல் வெரி வெல் இன் திஸ் கேம். ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோக்ரஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா, இந்த 4 பேர் சலிபா, ராயா, ம் அதுக்கப்புறம் கிவியோர், டிம்பர், இந்த 4 பேர்ல பால் நிறைய போயிட்டு போயிட்டு வரும். அதே ம் மாதிரி பார்ட்டே அண்ட் ரைஸுக்கும் பால் போயிட்டு போயிட்டு வரும். ம் ஜென்ரலா நம்ம என்ன பண்ணோம்னா, பார்ட்டேக்கு பால் வரும், பார்ட்டே சாக்காவையோ இல்ல ஓடகாடையோ வந்து ஃபைன் பண்ணுவான். இல்ல பார்ட்டே வந்து டைரக்டா பார்க்க முடியல அப்படின்னா பார்ட்டே சாக்காக்கு போட்டோம்னா சாக்கா ஓடகாட் போட்டு ஒரு லாங் பாலோ இல்ல ஒரு த்ரூ பாலோ போடுற மாதிரி பார்ப்பான். இல்ல டிம்பருக்கு போடுவான், டிம்பர் ஓடகாடுக்கு ஃபைன் பண்ணி டிம்பர் ஒரு பால் போடுற மாதிரி பார்ப்பான். ஜென்ரலா இந்த இந்த இடத்துல வந்து ஹேவர்ட்ஸ் வந்து எஃபெக்டிவா இருக்க முடியல. ஏன்னா வந்து இவங்க வந்து மெக்வயர் எல்லாம் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி லாங் பால் சுச்சுவேஷனோ இல்ல டைரக்ட் பால் சுச்சுவேஷனோ வரல. ம் வந்திருந்தா ஹேவர்ட்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிருக்கான். சின்ஸ் அவங்களோட ப்ரெஸ் வந்து நல்லா இருந்ததுனால இந்த ஹேவர்ட்ஸோட பொசிஷனை வந்து கொஞ்சம் நல்லிஃபை பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே. அதே மாதிரி ராயா வந்து சம்டைம்ஸ் வந்து டைரக்டா லாங் பால் போடுறது ட்ரை பண்ணான். மார்டினெல்லிக்கு போய் இங்க வந்து மார்டினெல்லி வந்து ஜென்ரலா கொஞ்சம் பின்னாடி இல்ல டெலிட்டோட இது பக்கத்துலயே நின்றுட்டு இருப்பான். லாயா ஏதாவது லாங் பால் இருந்ததுன்னா அதை ஃபைன் பண்றான் ஆக்சுவலா. ஸோ அதை வச்சு முன்னாடி போறோம். அதே மாதிரி அந்த இடத்துல கார்னர் வர மாதிரி. ஸோ ஓகே. ஜென்ரலா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 3 பேர், இந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, ம் கர்னாச்சோ, மவுண்ட், அதுக்கப்புறம் பெர்னாண்டஸ் உகாட்டே, இவங்க 5 பேரும் நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன். அதே மாதிரி இவங்ககிட்ட இருந்து பால் அடுத்த லைனுக்கு போகுது, இந்த ஃப்ரண்ட் லைனுக்கு போகுது அப்படின்னா உடனே வந்து அவங்க இதான் அவங்களோட ப்ரெஸ்ஸிங் ட்ராப். உடனே அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பாலை வந்து ஃபர்தரா முன்னாடி போக பார்த்துக்கிட்டாங்க. ம் பட் நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ப்ராசஸ் கொஞ்சம் எவாய்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து வி பாஸ் த பால் இன் பிட்வீன் லைனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வி வென்ட் டு தி டில் த ஃபைனல் தேர்ட். பட் ஃபைனல் தேர்ட்ல தே வர் வெரி எஃபெக்டிவ் இன் க்ளோசிங் அவுட். அதாவது நம்ம வந்து ஒரு ஷாட் எடுக்க ட்ரை பண்ணாலோ ம் இல்ல நம்ம பாஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ கட் பேக் பண்ண ட்ரை பண்ணாலோ தே ஆர் பிளாக்கிங் இட் வெரி மச். பட் வி யூஸ்ட் இட். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னாச்சுன்னா டாக்டிக்கல் பேட்டில்ல 2 பேருமே ஸ்டேல்மேட் ஆக்சுவலா. ஆமா. இவங்க 5 பேரும் நல்லா ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்றதுனால பால் வந்து டைரக்டா நம்ம இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணவே முடியல. அதே மாதிரி நம்ம நம்ம இப்படி பண்ணும் போதுல அவங்களும் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணவே முடியல. we were having a stalemate. பட் நம்ம 2 பேத்துக்கும் நம்ம உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா லைனை வந்து ஸ்ட்ரெச் பண்ணோம் இல்லையா, பண்ணி இங்க வரும்போதுல we either take the shot கட் பேக் பண்ணும் போதுல அவங்க பிளாக் பண்றாங்க, இது வெளியே போகுது, இட் கோஸ் டு கார்னர். ஸோ வி ஆல்வேஸ் கெட் அ கார்னர் when we are in this position. பட் ஆனா இவங்க இந்த ஸ்பேஸ்க்கு வரும்போதுல we take away the ball from them. அவங்ககிட்ட இருந்து பாலை எடுத்துடுறோமே தவிர we ம் are not letting them கார்னர் கன்சிடர் பண்ணாம இருக்கும். concede பண்ணாம ஓகே இருக்கும், ஓகே. which எனக்கு becomes an advantage for us. ஐ மீன் இட் இஸ் சேஃப் டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் லைக் ஹாஃப் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி ஹவ் நல்லிஃபைட் த த்ரெட்ஸ் ப்ராப்பர்லி. மெயினாக ஆமா வந்து மேன் டு மேனாக சொல்கிறேன், பாட்டேவும் சரி ரைஸும் சரி அவங்க மிட்ஃபீல்டை வந்து நெகேட் பண்ணியிருக்காங்க டு அ கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். வந்து கரெக்ட் அவங்க வந்து ஆட விடாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆஸ் டு சே தட் அவங்களோட ஃப்ரீ ஃப்ளோயிங்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதான். ஸோ கரெக்ட் இப்போ ஃபர்தராக வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் பற்றி நம்ம பேசுவோம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல என்ன கரெக்ட். பண்ணுவோம்? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து நமக்கு சில சான்ஸ் வந்தது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் வந்து ஒரு டைரக்ட் பால் போடுற மார்டினெல்லி, அவன் டைரக்டா போயிட்டு இங்க இருந்து ஒரு ஷார்ட் அடிப்போம் ஒன்னாக்கு. பட் ஆனா அவங்க வந்து அதை பிளாக் பண்ணிடுவாங்க, அது டைரக்டா நின்றோம். அதே மாதிரி இங்க ஒரு ரைஸுக்கு ஒரு பால் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டை ஒரு லாங் பால் போடுவான் சாக்காக்கு. சாக்கா வந்து இங்க இருந்து ஓடகாடுக்கு போவான், ஓடகாடு டேர்ன் பண்ணி ரைஸ் இங்க வந்து வர வச்சு ரைஸ் ஒரு ஷாட் அடிப்பான். ஸோ அதுவுமே வந்து வெளியே போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கார்னர்ஸ் வந்துகிட்டே இருந்ததே தவிர
நமக்கு வந்து இங்க நமக்கு ஸ்கோர் பண்ற சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனா வி ஆல்வேஸ் இன்ஷூர்ட் கார்னர், ஓகே ஓகே வி ஓகே கெட் த கார்னர். ஓகே. இது எல்லாம் அதே ஃபர்ஸ்ட் மாதிரி ஹாஃப்ல இன்னொன்று, சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றீங்க இதெல்லாம்? இதெல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இல்ல பாக்குற நேர்களுக்காக சொல்றேன். அமாத் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சப்ஸ்டியூட் ஆனானா செகண்ட் ஹாஃப்ல சப்ஸ்டியூட் ஆனானா? சாரி, ஓ இது அமாடு வரை போச்சா? ஓகே ஓகே, இது வந்து செகண்ட் ஹாஃப் சான்சஸ், சாரி. ஓகே ஓகே. ஸோ இது செகண்ட் ஹாஃப்ல வந்து இது மார்டினெல்லி செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகுது, ஓகே சொல்ல மறந்துட்டேன் ஒண்ணு. செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்டிவா வந்து ஸ்டார்ட் பண்றோம் செகண்ட் ஹாஃப். ஏன்னா வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அமாடை வந்து சப்ஸ்டியூட் பண்றாங்க. அதே மாதிரி அமாடை வந்து ரைட் ஹேண்ட் பொசிஷனுக்கு போட்டு டாலட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பொசிஷனுக்கு போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமாடு, ஹோலாண்ட், டலோ அண்ட் கர்னாச்சோ இவங்க 4 பேரையும் வச்சு ஹை பிரஸ் பண்ண வைக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, முன்னாடி இருந்த மாரி 3-2 அந்த மாரி இல்லாம, பிரஸ் வந்து நல்ல ஹை பிரஸ் போகுது. அதே மாரி உகாட்டே அண்ட் பெர்னாண்டஸ்க்கு வந்து இவங்க இந்த 4 பேரு பிளஸ் உகாட்டே, பெர்னாண்டஸ் இவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு பெரிய கேப்பே வந்துருது. நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இங்க பார்த்திருப்பீங்க. இங்க பார்த்ததுல என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இந்த 2 லைனுக்கு நடுவுல வந்து கேப்பே இருக்காது. சோ தட் இவங்க வந்து பாட்டைக்கு பால் வந்தோனே இவங்க வந்து நல்லா இமிடியேட்டா பிரஸ் பண்ற ஸோ மாரி. பாட்டுக்கு ஸ்பேஸும் பட் டைமும் கிடைக்குது. ஆ ஸோ பாட்டேவும், ரைஸுக்கும் வந்து இங்க இது ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அதனால வந்து டைரக்டா பால் போடுறோம் மார்டினெல்லிக்கு. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அடிப்பான். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இது வந்து 47th மினிட் இது. ஓகே ஓகே அண்ட் ஓகே தென் ரைஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இது வந்து 49th மினிட்ல. ஓகே. ஸோ வந்து நம்ம எஃபெக்டிவா வந்து நம்ம அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி பாலை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி அவங்க கேப் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஒரு லைனுக்கு இருக்கிற டிஃபென்சிவ் லைன், அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட் லைன், அஃபென்சிவ் லைன், இவங்க இதுக்கு இருக்கிற கேப் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கும். புரியுது ஸோ புரியுது. ஒன்ஸ் திஸ் கேப் ஓப்பன் ஆனோன்னா ஓடகார்டோட கேமும் பாட்டேவோட கேமும் ஆக்சுவலா ஓப்பன் ஆகுது. விச் கிவ்ஸ் ரைஸ் எனஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ் டு கேரி த பால் ஃபார்வர்ட் லாட். ஸோ ரைஸ் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஹி கேரிஸ் த பால் ஃபார்வர்ட் அ லாட் அண்ட் கிவ்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் வித் மார்டினெல்லி ஆர் ட்ரோசா டு ஸோ நிறைய அதாவது செகண்ட் ஹாஃப்ல வந்து ப்ராக்ரெசிவ் கேரிஸ் வந்து நிறைய கிடைக்குது. பாலை வச்சுட்டு எஸ் நம்ம வந்து எஸ் ஃபைனல் தேர்ட்ல முன்ன இருந்ததை விட நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. ஸ்பேஸ்னால இது பண்ண கரெக்ட். போறோம். ஸோ ஓகே ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம கார்னர் வந்து கன்சிடர் பண்ணி அவங்க கார்னர் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் பாலை பிளாக் பண்ணிடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் சான்ஸ் என்னன்னா, இங் ஓடகார்டு வந்து பார்ட்டே வந்து இங்கே ஒரு பால் வின் பண்ணோம்னா ஓடகார்டு அதை எடுத்துட்டு டைரக்டா ஒரு ரன் போவான், போய் மார்டினெல்லிக்கு போடுவான். மார்டினெல்லி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் அடிப்பான், மசுராவி வந்து அது பிளாக் பண்ணுவான். ஸோ இட் கோஸ் ஃபார் அ கார்னர். இந்த கார்னர் தான் நமக்கு வந்து அடுத்து கோலா கன்வெர்ட் கோலா ஆகுது. கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நம்ம இந்த கோலை பத்தி எஸ் வந்து எஸ் இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஸோ அதான் இப்போ செகண்ட் கோல் எப்படி, ஃபர்ஸ்ட் கோல் எப்படி வந்துச்சு, அந்த கார்னர் எப்படி வந்துச்சு, நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ கார்னர் நம்ம கோலுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்னர் எப்படி எடுக்கிறோன்ற ஒரு டாக்டிக்கல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுக்கிற கார்னர்ல இருந்து மொத்தம் 3 வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேரியேஷன்ஸ் எப்படின்னா, கர்வ்டு பால் விச் டைரக்ட்லி கோஸ், இப்போ யாருமே இங்க டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இட் வில் டைரக்ட்லி கோ இன் வித்இன் த கோ டு கோல். ஓகே, டைரக்ட்லி கோல் ஆகும். ஸோ அந்த ஸோ அளவு வந்து கர்வ்டு பால் விச் இஸ் கம்மிங் டு த நியர் போஸ்ட், அதான். இன்கேஸ் டச் பண்ணாலும் கோல் ஆகும், யாரும் டச் பண்ணலைனாலும் கோல் ஆகும். ஸோ இதை வந்து ஓகே, பார்க்குற ஸோ மக்களுக்காக சொல்லிடுறேன். இது பேர் வந்து இன்ஸ்விங்கர்னு வாங்க, இன்ஸ்விங்கிங் கார்னர், கரெக்ட். இன்ஸ்விங்கர்னு வாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் கமெண்ட்ரியில் இன்ஸ்விங்கிங் கார்னர் சொல்றது இந்த கார்னரை தான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ இது எப்படி ஒரிஜினேட் ஆகும்னா, இந்த நியர் போஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இது நியர் போஸ்ட் அண்ட் இது ஃபார் போஸ்ட். ஓகே, ஸோ இது நியர் போஸ்ட்டுக்கு இந்த கோல் லைனுக்கு நடுவுல வரும் அண்ட் இட் வில் கர்வ் வித் இன்வர்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல யாரு டச் பண்றாங்களோ, இது அவங்க அப்போசிஷன் பிளேயர் டச் பண்ணாலுமே இது வந்து இட் வில் நாட் கோ அவே, இட் வில் கோ டுவர்ட்ஸ் கோல். ஸோ வந்து டச் பண்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். யூ கேன் எய்தர் பவுன்ஸ் இட் ஹையர் விச் கோஸ் லைக் கோல்லையே வந்து மேல கோல் போஸ்ட்டுக்கு மேல போற மாதிரி பண்ணலாம். இன்கேஸ் நம்ம பேசிக்கா இப்படி ஒரு தட்டணும், பொசிஷன்ல இப்படி தட்டணும். அதாவது இப்படி தட்டாம லைட்டா இப்படி தட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ளதான் போகும்.
கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஸோ ஸோ அதுதான். ஸோ அவங்க டச் பண்றதுக்கு ரொம்ப இதாகும். ஸோ நம்மளோட பொசிஷன் என்னன்னா, இங்க எல்லாருமே வந்து நம்ம பின்னாடி இருப்போம். பின்னாடி இருந்து நம்ம டைரக்டா வந்து இவங்களுக்கு நடுவுல கூட உள்ள நுழைஞ்சு ஒரு ஆள் வந்து ஒனானா, அதாவது கோல் கீப்பரை பிளாக் பண்ணுவான். இன்னொருத்தன் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் இந்த ஃபர்ஸ்ட் 2 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்கள ம். கொஞ்சம் முன்னாடி நகர்த்தி விடுவாங்க. ஸோ தட் பால் வரும்போதுல தே டோன்ட் டச் இட். ஸோ அண்ட் இங்க வர 3வது ஆள் வந்து he can directly slightly guide it towards the goal. ஸோ ம். அதுதான் வந்து பிளான். ஸோ இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கோல் போட்டோம் டிம்பர். ஸோ டைரக்ட்லி வந்து இது உங்களுக்கு நடுவில் உடல வருவான். ஹோய்லாண்ட் இங்க இருப்பான்னா லைட்டா நகர்த்தி விட்டு he will just slightly guide the ball which will directly go in. ம். ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கோல். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் செகண்ட் ஹாஃப்லனா, ஆல்வேஸ் வி ட்ரை டு அட்டாக். ஸோ ஒன்ஸ் கோல் அந்த மிட்ஃபீல்ட் லைனும் டிஃபென்சிவ் லைன் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆக வி காட் லாட் ஆஃப் அ சான்ஸ் ஃபார் பிளேயிங் பால் அண்ட் வி ட்ரை டு டேக் த ஷாட் டைரக்ட்லி. பட் ம். அது வந்து இவங்க பிளாக் பண்றாங்க, இல்ல பிளாக் பண்ண வி ஆர் கெட்டிங் த கார்னர்ஸ். ஸோ ஒவ்வொரு கார்னர்லயுமே வி ஆர் ஆக்சுவலி வந்து ரொம்ப எப்படி சொல்றது, வி ஆர் இட் லுக்ஸ் லைக் நம்ம வந்து நான் கோல் போடுற மாதிரி போட்டிருப்போம். ஸோ ஒரு கோல் என்ன ஆச்சுன்னா டைரக்டா வந்து இது போடுவோம், ரைஸ் அடிப்பான். அடிக்கும் போதுல ஜெர்சி மேல பட்டு உகாட்டே வந்து லைட்டா அதுக்கப்புறம் வேலையை தள்ளி விடுவான். ஸோ ஜெர்சி மேல பட்டு உள்ள போற மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஃபர்தரா உகாட்டை இங்க நிற்பான், இங்க இருந்து அதை மறுபடியும் வெளியே ஓகே. அனுப்புவோம். ஸோ தே பேசிக்கா வந்து மேன் யுனைட்டட் வந்து டேஞ்சர் ஸ்டேட்ல தான் எஸ், ஆடிட்டு இருந்தாங்க ஒரு கார்னர் அப்ரோச் எஸ், பண்ணும் எஸ், போதும். எஸ். ஸோ அதே மக்களே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நெக்ஸ்ட் இன்னொரு கார்னர் லைட் எப்படின்னா, ரைஸ் வந்து டைரக்டா அடிப்பான், அது டைரக்டா உள்ள போற மாதிரி போகும். ஒனானா வந்து தட்டி அது வந்து பார்ல பட்டு வெளியே போகும். ஓகே. ஒனானா கைப்பட்டு பார்ல பட்டு வெளியே போகும். ஸோ இட் வாஸ் டைரக்ட்லி கோயிங் இன். ஒனானா வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து நம்ம நல்லா இந்த இந்த இன்ஸ்விங்கர்லேயே வந்து திஸ் வேரியேஷன் வந்து ஹெல்ப் அஸ் லாட் இன் த்ரெட் வைஸா வந்து இட் ஹெல்ப் அஸ் அலாட். அண்ட் ஆனா வி வேர் இட் இஸ் சேஃப் டு சே ரைட், நம்மளோட ஆஸ்தான ரைட் சைடுல வந்து கோ கார்னர் டேக்கர் வந்து ரைஸ் தான் இந்த எஸ். இந்த இந்த கார்னர் வந்து ரொம்ப அருமையா போடுறான். லெஃப்ட் எப்பயுமே ம். நம்ம சாக்காவோட டெரிட்டரி, சாக்கா தான் கார்னர் போடுறாப்ல. எஸ், ஸோ எஸ், ஓகே எஸ். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேரியேஷன் அது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இன்ஸ்விங்கர் வந்து டைரக்டா கோல் போற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்போ நெக்ஸ்ட் வேரியேஷன் வந்து டைரக்டா பின்னாடி வராது. இட் கோஸ் டு த ஃபார் போஸ்ட். ஓகே. ஃபார் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம ஆளுங்களுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ நம்ம இந்த பொசிஷன்ல என்ன பண்ணுவோம்னா, இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இதே மாதிரி தான் முன்னாடி போவோம். பட் ஆனால் 1 or 2 பிளேயர்ஸ் வில் பி ஹியர். ஸோ முன்னாடி போற பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பால் இங்க டிராவல் ஆகி வந்துட்டு இருக்கும்போது இவங்கள பின்னாடி வர விடாம இங்க பிளாக் பண்ணிடுவாங்க. இங்க இவங்களையும் ஒனானாவையும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இங்க பிளாக் பண்ணுவாங்க. பால் என்னன்னா இந்த இந்த இடத்துல லேண்ட் ஆகும். இங்க வந்து மறுபடியும் நம்ம ஹெட் பேக் பண்ணி இங்க உள்ள நடுவில் இந்த டேஞ்சரஸ் பொசிஷனுக்கு போடுவோம். இங்க இங்க இருந்து முன்னாடி போனாங்க இல்லையா, அவங்கள யாராவது ஒரு ஆள் வந்து பால உள்ள தட்டி விட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த வேரியேஷன். ஸோ இட் கோஸ் டு ஃபார் போஸ்ட். ஃபார் போஸ்ட்ல இருந்து ஒரு ஹெடர் உள்ள அனுப்பி மறுபடியும் இங்க இருந்து உள்ள போற மாதிரி. ஸோ இதுதான் வந்து செகண்ட் வேரியேஷன். நம்ம வந்து சலிபாவோட கோல் இப்போ இந்த வேரியேஷன்ல தான் நம்ம போடுவோம். இப்போ நல்லா பாத்தீங்கன்னா, ராஷ்வர்ட் வந்து இங்கதான் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணி நம்மளுக்கு அந்த இது கொடுப்பான், கார்னர் கொடுப்பான். யாரு, சாக்கா வந்து இந்த இது எடுப்பான். ஸோ இங்கேயும் இன்ஸ்விங்கர் தான் வரும். பட் இட் கம்ஸ் டு பார்ட்டே ஹூ ஸ்டாண்டிங் ஹியர். அவன் வந்து டச் பண்ணி விட்டு சலிபா இங்கே விடுவான். சலிபா வந்து யார 3 பேரை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஹோய்லாண்டு, மஸ்ராவி, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர். 3 பேரை பிளாக் பண்ணி முன்னாடி நின்று இருப்பான். அது வந்து ஒன்னா கிராஸ் பண்ணி இங்க பாட்டை நிற்பான். பாட்டையை ஹெட் பண்ணி சலிபா மேல பட்டு உள்ள போகும். ஓகே ஓகே ஓகே. இதுவே வந்து இன்னொரு வேரியேஷன் இருக்கு. இது ஜென்ரலா வந்து கேப்ரியல் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ற வேரியேஷன். கேப்ரியல் வந்து இங்க இருப்பான், சலிபா இங்க இந்த ஸ்பேஸ்ல, மிச்சம் எல்லாரும் நம்ம பிளேஸ் இங்க இருப்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் தம் தே கோ இன். பிளாக் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க போய் பிளாக் பண்ணிடுவாங்க. கரெக்டா இங்க பால் இங்க டச் பண்ற டயத்துல சலிபா வந்து ஒரு இந்த சைடு போற மாதிரி இந்த சைடு போய் இங்க இருந்து வந்து பாலை கட் பண்ணுவான். ஸோ இதுவும் வந்து எப்படி போகும்னா,
இது வந்து இன்ஸ்விங்கர் மாதிரி வரும், பட் இட் வில் கம் டு த மிடில். ம் ஸோ தட் சலிபாவோ கேப்ரியலோ யார் இங்க வந்து இங்க இங்க மிடில் பொசிஷன்ல இருக்காங்களோ இவங்க ம் வந்து ரன் பண்ணி வந்து ஹெட் பண்ற மாதிரி இருக்கும். புரியுது. கேப்ரியல் வந்து இந்த 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 கார்னர் வந்து ஆக்சுவலா ஹி இஸ் டேக்கன் இட் வெரி வெரி குட். ஹீஸ் டைமிங் ஆஃப் த ரன், அதே மாதிரி எஃபெக்டிவ்லி ஹெட்டிங் இட் டுவர்ட்ஸ் த கோல் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. முக்கியமான விஷயம் இன்னொன்னு சொல்லிடுறேன் ப்ரோ, மாதவன் டைம் ப்ரோ, ம், தப்பா நினச்சிக்காதீங்க கட் பண்ணுறதுக்கு. டைமிங் ஆஃப் த ரன்னு எஃபெக்டிவாக போடுறது, அப்புறம் மூமெண்ட், முக்கியமாக மூமெண்ட் தான் இங்கே ம், மேட்ரு. ஏன்னா உன்கிட்ட வந்து ஒருத்தர் மார்க் பண்ணுறாருன்றது இங்கே சலிபாக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய கிரெடிட் அதுதான். உன்னை மார்க் ம், பண்ணுறாரு தெரிஞ்சு அவரை புட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஓடுறது தான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப கீயான. அதுவும் அந்த ஒரு குறுகிய நேரம் தான் இருக்கும். அந்த குறுகிய இடைவேளையில் நீ அந்த பொசிஷனுக்கு போனால் மட்டும்தான் உன்னால் அந்த ம். அந்த அந்த பாலுக்கான லீப் எடுக்க முடியும். ஸோ அந்த கரெக்ட். மூமெண்ட்டுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறேன். கரெக்ட், கரெக்ட். அதே மாதிரி இப்போ ஓ, நம்ம வந்து இப்போ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் சரியா. இதுக்கு ம் டுவர்ட்ஸ் திஸ் வந்து ஒர்க் அவுட் அ லாட். ம் ஸோ வந்து யார் எங்க எடுப்பா, எந்த இடத்த பிளாக் பண்ணுவான்னு நம்ம எல்லா பிளேயர்ஸ்க்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அண்ட் காசிங் தட் கேயாஸ், இன் தட் ம் கேயாஸ் எவ்வளோ எஃபெக்டிவா நம்ம இதை பண்றோன்றது தான் இருக்கு. ஸோ வி ம் கெட் 13 கார்னர்ஸ், அட்லீஸ்ட் இன் 7 to 8 we are very dangerous in it. ம் ஸோ அந்த 7 to 8ல இஃப் வி ஸ்கோர் அட்லீஸ்ட் 2-3 we are in a very good position. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே இந்த 13 கார்னர்ஸ் எப்படி வருதுன்னா நான் சும்மாலாம் வர்றது இல்ல. வி கம் ஹியர் வி பிளே அவர், நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளோட அட்டாக்கிங் பிளே பண்றோம், கட் பேக் பண்ணும் போதுல அவங்க பிளாக் பண்றாங்க, பால் வெளியே போகுது, கார்னர். இல்ல நம்ம வந்து கிராஸ் பண்றோம், இங்க இருந்து கிராஸ் பண்றோம், நம்ம ஹெட் பண்றதுக்கு முன்னாடி அவங்க ஹெட் பண்ணி வெளியே அனுப்பி விடுறாங்க, புரியுது. நமக்கு கார்னர். ஸோ ஸோ எல்லாமே பேசிக். அட்டாக்கிங் பிளேல வருது. இட் இஸ் ஆமாம். நாட் அ ஜோக். ஓகே, எல்லாம் வந்துட்டு ஸ்டோக் எஃப்சின்னு சொல்றாங்க. ஸ்டோக் எஃப்சி அப்படி கிடையாது. நம்ம அட்டாக்கிங் பிளேல ஒன்னால எய்தர் நாங்க அட்டாக் பண்ணி கோல் பண்ணுவோம், இன்கேஸ் அதுல நீ தடுத்தீங்கன்னா கார்னர் போகும்ல, கார்னர்ல நாங்க கோல் போடுவோம். இதுதான் எங்களோட. வி ம் எஃபெக்டிவ்லி யூஸ் எவ்ரி எவ்ரி ஆப்ஷன் தட் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ். அதுதான் நம்மளோட ஆட்டோட கீ இன்புட் இங்க. ஆமாம் எந்த ஆமாம். இதெல்லாம் நமக்கு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கோ அந்த எல்லா ஆப்ஷன்லயும் வி வில் ட்ரை டு பி பெட்டர் ஸோ தட் வி கேன் கன்வெர்ட் இன் எனி. அதுதான் நமக்கு கரெக்ட் தான் ப்ரோ. எப்படியாவது முக்கியமாக பண்ணி வந்து வின் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டோக் எஃப்சி வந்து அவங்களோட கார்னர் கோல்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சுப்பீரியாரிட்டியை தான் காட்டுவாங்க தவிர ஒரு ம், டாக்டிக்கல் ரொட்டீனை காட்ட மாட்டாங்க. இப்போ இங்கே ஆர்ஸ்னலில் ம், நீங்கள், நான் இப்போ எழுதி கொடுக்குறேன், ஒரு ஒரு கார்னருக்கும் எவ்வளோ டாக்டிக்கலாக மூமெண்ட் இருக்கு, ஒரு ம், பிளேயரோட மூமெண்ட்டையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து இட் இஸ் நாட் நம்ம ஒரு ஒரு என்டையர் கேமுக்கு டாக்டிக்கலாக நம்ம எப்படி வந்து செட்டப் பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு கார்னருக்கும் ஒரு செட்டப்பு, அந்த செட்டப்புக்கு ஒரு பே ஆஃப் மெத்தட் இருக்குது. அந்த பே ஆஃபில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து சில டிஃபெண்டர்ஸை சில அவங்கள வந்து அவங்களோட நேச்சுரல் பொசிஷன்ல வெளில கொண்டு வரோம், ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது, அந்த ஸ்பேஸ்ல இன்னொருத்தர் ரன் பண்றான், அது தவிர்த்து அவன் கோல் அடிக்காம இன்னொருத்தனுக்கு அவன் அந்த பால் எடுத்து கொடுக்குறான். ஸோ தேர் ஆஸ் லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் கோயிங் இன்சைட் திஸ் பர்டிகுலர் கார்னர் பின். அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து அதை ஸ்டோக்கோட கம்பேர் பண்ணுறது எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்சல்ட்டிங்காக இருக்குது. திஸ் இஸ் ஆக்சுவலி வந்து ஒரு ஆர்ட், ஒரு ஸ்கில், ஒரு ம், ஆர்ட். அது அந்த ஆர்ட்டை வந்து ஆர்சனல் வந்து இந்த பிரீமியர் லீக்கு இருக்கிற டீமுக்கு காட்டியிருக்கு. மோர் அண்ட் மோர் டீம்ஸ் வந்து இதை பார்த்துட்டு அவங்களும் கார்னர் ரொட்டீன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. நீங்க பிரைட்டன் எடுத்துக்கோங்க, இல்ல ரெண்டு மூணு டீம்ஸ் எடுத்துக்கோங்க, பிரென்ஃபோர்ட் எடுத்துக்கோங்க, அவங்க ம், எடுத்துக்கோங்க, கிறிஸ்டல் பேலஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து இது ஜஸ்ட் நோ ஸ்டார்டட். ஆர்சனல் வந்து ஹஸ் பீன் ஃபோர் ஃப்ரண்ட் இன் திஸ் ஆஸ்பெக்ட். நம்ம கார்னரை எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்றதுல நிக்லஸ் ஜோவர் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன், டெல்லிங் கான்ட்ரிபியூஷன் இந்த பிரீமியர் லீக் கொடுத்துருக்கான்றத இங்க பதிவு செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஃபர்தரா சொல்லுங்க ப்ரோ, வேற என்ன நம்ம இந்த கேம்ஸ்ல டேக் அவேஸ் இருக்கு? இந்த கேம்ஸ்ல டேக் அவேஸ்ன்னு பார்த்தா நமக்கு நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சான்சஸ் பத்தி பேசுவோம். ஸோ ஃபர்தரா வந்து செகண்ட் ஹாஃப்ல அமாடு வந்த உடனேமே வந்து நமக்கு சான்சஸ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்றோம்ல. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நிறைய வந்து சேஞ்சஸ் பண்ணான். அவங்களோட அமோரியம் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணான். ஸோ பேசிக்கலி வந்துட்டு ராஷ்போர்டை உள்ள கொண்டு வர்றது, அதே மாதிரி இன்னும் ஆண்டனி உள்ள கொண்டு வர்றது, இந்த மாதிரி வந்து எல்லாமே ட்ரை பண்ணான். ஸோ பட்
நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அதுக்கேத்த மாதிரி ஜின்சென்கோ வந்து நமக்கு ஒரு லூஸ் டிஃபென்சிவ்லி ஒரு லூஸ் பொசிஷன்ல இருப்பான்றது தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வந்து அத வந்து சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க காட்டுறோம். பேசிக்கலி வந்து நமக்கு வந்து ஒரு த்ரோ இன் வருது. அது வந்து ரைஸுக்கு போட்டு ரைஸ் வந்து ஜின்சென்கோக்கு போடுறான். இவன் வந்து ஒரு 2 டச் எடுக்கிறதுக்குள்ள அமாத் இவன வந்து பால எடுத்துட்டு போய், இங்க வந்துடுறான் 2 பேரும் ரன் பண்ணி. ஜின்சென்கோ பிளாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. ஃபவுல் பண்ணிடுறான். இங்க வந்து ஃபவுல் நடக்குது இல்லையா? ஃபவுல் இங்க ஃபவுல் நடந்தோடனேயுமே வந்துட்டு அவனுக்கு எல்லோ கார்டு வந்துருது. ஸோ ஹீஸ் ஆல்ரெடி இன் எல்லோ கார்டு அண்ட் அமாலோட பேட்டில் நடக்கும்ன்றதுனால வித்தின் 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம இவனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த 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 ஃப்ரீ கிக் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ரீ கிக்ல தான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஜெனரேட் ஆகுது. பெர்னாண்டஸ் வந்து டிலேட்டுக்கு பண்ணுவான். ராயா வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சேவ் பண்ணுவான். சேவ், அருமையான சேவ், அருமையான சேவ். அருமையான சேவ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன். நம்ம வந்து ஒரு கோல் போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இங்க ஜின்சென்கோனா ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதையும் வந்து கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி அது முடியல. வி சேவ்ட் திஸ். ஓகே. ஆக்சுவலா வந்து இந்த அடுத்து பாயிண்ட்டை வந்து நம்ம ஏஎஸ்கே, அதாவது ஏஎஸ்கே ப்ரோ வந்து சொன்னாரு. இப்போ ரிவ்யூ பாட்காஸ்ட்லயும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம். அவர் இங்க இந்த ம், மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றத பார்த்துட்டு டச்ல நான் வீடியோ ம், காட்டினாங்களாம். அங்க கார்லஸ் கோஸ்டா ம். போய் ஆர்டெட்டாவை போய் பார்த்து பேசின கரெக்ட். அடுத்த செகண்ட் தூக்குனாங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோஆக்டிவ் பிசினஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு ஒரு கரெக்ட். பிரச்சனை வரும்ன்றத அவங்க எதுக்காக ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றத 2 ஸ்டெப்ஸ் அஹெட் புரிஞ்சுக்கிட்டு ம். உடனே நம்ம அதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் a வெரி குட் திங் தட் we did. எனக்கு பொறுத்த கரெக்ட். வரைக்கும் கரெக்ட். அது அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் வந்து ஆர்டெட்டா வந்து மேபி போன சீசனோ அதுக்கு முன்னாடி சீசனோ அதை பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. மேபி பட் இந்த சீசன்ல ப்ரோஆக்டிவா அதை பண்றாருன்றது வந்து கரெக்ட். வரவேற்கத்தக்கது. கரெக்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆண்டனி உள்ள வரான். ஆண்டனி வரும்போதுல நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ரீ கிக் வந்து கிடைக்குது. ஸோ பெர்னாண்டஸும் ஆண்டனியும் எடுக்கிற மாதிரி நிற்கிறாங்க. பட் ஆனால் ஏதோ பால் டச் பண்ற மாதிரி போயிட்டு இவன் இங்க ஆண்டனி ஒரு ரன் கொடுக்குறான். பெர்னாண்டஸ் வந்து இங்க டைரக்டா அவனுக்கு பாஸ் பண்ணுவான். ஸோ இங்க இருந்து ராயாக்கு ஒரு ஷாட் அடிக்கிறான். அது ராயா இது சேவ் பண்ணும்போது ஸ்பில் ஆகுது. கிவியர் வந்து அதை வந்து செஸ்ட் பண்ணி டைரக்டா ராயா அதை கேட்ச் பண்ணிக்கிறான். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஃப்ரீ கிக் ரொட்டீன் கரெக்டா? ஸோ இதுவும் இந்த சான்ஸுமே வந்து ஃப்ரீ கிக் ரொட்டீன். இதுல வந்து அவங்க சான்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்மள வந்து இத்தனை பேர் இருக்கோம். அதுல வந்து நம்மளை ஏமாத்தி ஆண்டனி இங்க இருந்து சான்ஸ் எடுக்கிறான்ல. இது ஒரு இது ஒரு செட் பீஸ் ஸ்கில்லுனா, அதே மாதிரி இங்க வந்து டிலேட்டும் வந்துட்டு ஒரு ஹெட் பண்ண ட்ரை பண்றான். இதுவும் ஒரு செட் பீஸ் ஸ்கில். இது ரெண்டையுமே நம்ம வந்து தடுத்துட்டோம். ஓகே. வி சேவ்ட் இட். வி ஒர்க்டு டுவர்ட்ஸ் இட் அண்ட் வி சேவ்டு த கோல். கரெக்டா? இத பண்ணாம நீ வந்து ஸ்டோக் எஃப்சின்னு சொன்னா அது எப்படி கரெக்ட் ஆகும்? நாங்க வந்து ரொட்டீனா வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணி இது பண்றோம். நீ முடிஞ்சா சேவ் பண்ணு. அதுல அவங்க இது வீரத்தை காட்டுறீங்க. நீங்களும் அதே மாதிரி தானே பண்றீங்க. ஆந்தனி ஒரு ஒரு ஃப்ரீ கிக் ஸ்பில் ஒரு இல்ல ப்ரோ, ஒரு நீங்க ஸ்கில் மாதிரி வந்து சூப்பரான. இது ரிவ்யூ பாட்காஸ்ட்ல நான் பேசும்போது ம் 97 98ல வந்து அவங்க வந்து டைட்டில் வின் அடிக்கும் போதோ இது இருக்கும்போது டேவிட் பெக்கம் வச்சு தேவர் மோர் அட் செட் பீஸ் எஃப்சி டீம் தான். டேவிட் பெக்கமோட கார்னர்ஸை ம். பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க. ஹிஸ்டரி தெரியாம இந்த மில்லினியல்ஸ் வந்து இதை பேசுறாங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஒன்றும் கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இல்ல கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்றதும் கரெக்ட். அதே மாதிரி இந்த 2 சான்ஸ்ல ஏதாவது ஒரு சான்ஸ்ல அவங்க உள்ள போயிருந்தா நம்ம வந்து நீ செட் பீஸ்ல தானே கோல் போட்ட, ஓபன் பிளேல கோல் போடல அப்படின்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா? இல்ல இல்ல. அதே மாதிரிதான் இங்கேயும். கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஸ்டோக் சிட்டின்னு சொல்றதெல்லாம் சும்மா வந்து இந்த ஆட தெரியாதவனுக்கு மேடை போனேன்னு சொன்ன மாதிரி போனது இருக்கு. இந்த மாதிரி அதேதான் முடிஞ்சா அதேதான் டிஃபெண்ட் பண்ணுங்கடா எங்களை. அதை அதுதான். பண்ணிட்டு பேசுங்க. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது இங்க. அதுல தான் நான் வந்து இன்டர் மாதிரி டீம்ஸ்க்குலாம் ரொம்ப கிரெடிட் கொடுப்பேன். இன்டரோட எஸ். கேம்லயும் நம்ம வந்து இந்த மாதிரி எம்ப்ளாய் பண்ணாலும் தேவர் கரெக்ட். டிஃபென்டிவ்லி ரெடி. டிஃபெண்டிங். எலைட் கரெக்ட் டீம் கரெக்ட். வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படி ஒரு த்ரெட் இருக்கா, அந்த த்ரெட்டை வந்து அவங்க நலிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க வந்து அதை ம் பண்ணதுக்கு முடியலன்றதுக்காக ஆஹா ஆட்டெல்லாம் செல்லாது செல்லாது செல்லாதுன்னு பேசுறது வந்து அது கிட்டத்தட்ட வந்து இட் இஸ் அது அது ஒரு அந்த தாட் ப்ராசஸே நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை அப்ரிசியேட் பண்ணணுன்றது தான் என்னோட பாயிண்ட். ஆர்சனல் ஃபேன்ஸ் இதை புரிஞ்சுக்கணும். முக்கியமா ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து கரெக்ட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள ரொம்ப நிறைய நுணுக்கங்கள் போயிருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தரா என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அவ்வளவுதான். மொத்தமா அவங்க இருந்தது இந்த 2 சான்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சான்ஸ். ம். அவ்வளவுதான். மொத்தம் 3 சான்ஸ் தான் இருந்தது. 3யுமே See, நம்ம எஃபெக்டிவா சேவ் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். முக்கியமா வி முக்கியமா இந்த டோட்டலி கேம் நல்லிஃபைடு தம்.
முக்கியமா இந்த கேமோட சம்மரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யுனைட்டட் வந்து டாக்டிக்கலா சில விஷயங்கள செட் பண்ணாங்க. அது கரெக்ட், மூலமா நமக்கு நமக்கு இருந்த மெயின் கிரியேட்டிவ் ஃபோர்ஸான ஓடகார்டையும், சாக்காவையும் அவங்களால தடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா? கரெக்ட். தடுக்க முடியும்போது, பிளான் ஏ ஒர்க் ஆகாதபோது, பிளான் பி வந்து நம்ம நம்ம சில ட்வீக்ஸ் பண்றோம். நம்ம சில விஷயங்கள வந்து இந்த கேம ஸ்ட்ரெச் பண்றோம். கேம் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பால நமக்கு குயிக்கா மூவ் பண்றோம். குயிக்கா மூவ் பண்றோம். அப்போ நமக்கு வந்து ம். கேம் ஓப்பன் கேம் அப் ஓப்பன் ஆகுது. ஆகுது. ஓப்பன் அப் ஆகும்போது ஒரு பர்ட்டிகுலர் சான்ஸ்லேருந்து ஒரு கார்னர் கிடைக்குது. அந்த கார்னர் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம். நமக்கு கிடைச்ச கரெக்ட், ஜஸ்ட்ல சான்ஸ்ல பெஸ்ட் ஆஃப் திங்ஸை நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக நமக்கு கரெக்ட். அட்டாக்கிங் ஷாட்ஸே எடுக்கல, நம்ம வந்து இதுவே பண்ணல அப்படின்லாம் இல்லை. ஸ்டாட்ஸ் இப்போ எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் புரியும். எத்தனை ப்ராக்ரஸிவ் கேரிஸ் இருக்கு, எத்தனை தேர்டு இதுல வந்து கீ சான்சஸ் ஃபைனல் கிரியேட் ஃபைனல் பாக்ஸ் ஃபைனல் ஆப்போசிஷன் பாக் டச்சஸ் டச்சஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க சொல்லுங்க. எடுத்து எடுத்து பார்த்தா உங்களுக்கான பிக்சர் தெரியும். மேபி அது தெரியலன்னா உங்க மாதவன் ப்ரோ இருக்காரு, ட்விட்டர்ல இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்கடா. முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்பாலா பார்க்க ஆரம்பிங்கடா. பண்டிட்ஸ் கேரி நெவல் அப்புறம் மற்ற பண்டிட்ஸ் எல்லாம் கேட்டு மண்டையை குழப்பிக்காதீங்கடா. ஸோ ரொம்ப நன்றி மாதவன் ப்ரோ, இதை பற்றின ஒரு தேங்க்யூ தெளிவும் ப்ரோ. புரிதலும் கொடுத்ததுக்கு. மக்களே உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டாக்டிக்கல் இன்சைட்ஸ், பிளேயர் கான்டெக்ட் இல்லாம டீம் கான்டெக்ட்டா, கேம் கான்டெக்ட்டா நம்ம வந்து மேட்சஸ் அணுகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இதை உருவாக ஆரம்பிச்சோம். ஸோ இது 2வது எபிசோட். லாங் இட் மே கண்டினியூ. அதுக்காக உங்களோட சப்போர்ட் வேணும். லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்துச்சா, நாங்க சொன்ன கருத்துக்கள் ஏதாவது முரண்பட்டீங்கன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உரையாடுதல் நல்லது தான். உரையாடல் மூலமா தெளிவு கிடைக்கும். நிறைய தெளிவு பெறுவோம். ஆர்சனலோட உரிதான என்ன என்ன ரைட் டு டூ அப்படின்றத கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டு நான் இதோட உங்களோட விடைபெறுகிறேன். முன்னூறு ஒரு ப்ரோக்ராமோட சந்திப்போம். தேங்க்யூ மாதவன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ எவ்ரிவன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் கமான் யூ கனஸ்.